தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்த ஒருவரே. தீமித்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்மை அவர் இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜன்மம் முழுகினாலும் பரிசுத்த ஆவியின் புத்தி தாக்குதலில் அவர் நம்மை இரட்சிப்பார். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என் உபதிரவத்தை பார்த்து என்னை விடுவியும், என் உபதிரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை காத்துக்கொள்ளும். சங்கீதம் 119 153ஆம் வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். 26 உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகர்களுக்கு கட்டளையிட்டார்.